சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். பெரியோர்களே, தாய்மார்களே, 18 வயது கடந்தவர்களே, நாளை எல்லாரும் நம்ம ஜனநாயக கடமையை ஆற்ற போகிறோம். இன்னும் சரியாக 12 மணி நேரம் தான் இருக்கு. நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைம் 7 மணி. நாளை காலையில் 7 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம அமைதியாக நேரத்தில் இருக்கோமா? ஏன்னா நேற்று சாயந்தரம் 6 மணிலிருந்து அந்த அமைதி நேரம், இந்த சர்வே ரிசல்ட்லாம் வெளியிடக்கூடாது, அதே மாதிரி யாரும் பிரச்சாரம்லாம் பண்ணக்கூடாது. அதனால இப்போ வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கிறோன்னு யோசிக்கிற நேரம். மக்கள்லாம் கூடி வந்து யோசிச்சுக்கிட்டே இன்னும் தான் இருக்காங்க. அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே யோசிங்க. ஓகே, இன்னைக்கு அரசாங்க அலுவலர்கள் எல்லாரும் அந்த பூத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட அந்த இன்சார்ஜ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, மொத்தம் தமிழ்நாட்டுல 5,73,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. வேட்பாளர்கள் பாக்குறப்ப 4,022 பேர் இருக்காங்க. ஆமா, வாக்குச்சாவடிகள் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னாலே 75,000 வாக்குச்சாவடிகள் இருக்கு. நாளைக்கு 1.5 லட்சத்துக்கு மேல காவல்துறை பாதுகாப்போட நடக்க போகுது. இவிஎம் மிஷின் 1,06,000 பயன்படுத்த போறாங்க. இன்னைக்கு காலையில இருந்து இவிஎம் மிஷினும் எல்லா பூத்துக்கும் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆமா, குறிப்பா நம்ம வாக்களிக்கிறது எப்படி அப்படிங்கறத நம்ம வாக்காளர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். குறிப்பா வாக்களிக்கிறது எப்படி, ஏன்னா நிறைய புதிய வாக்காளர்கள்லாம் வராங்க. அவங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் சொல்லணும். நீங்க வாக்களிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒரு பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. அது நம்ம அதை வச்சு வாக்களிக்க முடியாது. அது உங்களுடைய பூத் எங்க இருக்கு, உங்களுக்கு வாக்கு எங்க இருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் அந்த ஸ்லிப்பு. நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்குற அந்த ஓட்டர் ஐடி இருக்கணும். அப்படி ஓட்டர் ஐடி இல்லையா, அது தாண்டி நாங்க ஒரு 12 ஆவணங்கள் சொல்றோம், அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வாங்க, அதை வச்சு நீங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஆவணங்கள் தான். ஆதார் கார்டு இருந்தா ஓட்டு போடலாம், பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்புக், ஒரு பேங்கோடைய பாஸ்புக்கா இருந்தாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கா இருந்தாலும் சரி, அதுல போட்டோ இருக்கணும். ஆமா, போட்டோ ரொம்ப கட்டாயம் தேவைப்படுது. அதே மாதிரி இப்போ நீங்க முதியோர் பென்ஷன் ஓய்வூதியம் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அந்த அடையாள அட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுலயும் போட்டோவோட வேணும். அப்புறம் மத்திய அரசு கொடுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஐடி கார்டு மூலமாக போடலாம். ஒருவேளை நீங்க மத்திய அரசு, மாநில அரசு இல்ல பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஊழியர்களாக பணி செய்றீங்கன்னா அவங்க ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆவணங்களை எல்லாம் வச்சு நீங்க வாக்களிக்கலாம். இது போக ரொம்ப முக்கியமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த எம்என் ரேகா திட்டம் இருக்கு இல்லையா, இப்ப அது பேரு மாத்திட்டாங்க, இருந்தாலும் அந்த ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த போட்டோ ஐடி கார்டு வச்சும் வாக்களிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. இன்கேஸ் அவங்க எம்எல்ஏ எம்பியா இருந்தாங்கன்னா அந்த அடையாள அட்டையை வச்சு அவங்க வாக்களிக்கலாம். ஆமா, அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 13 ஆவணங்கள், ஓட்டர் ஐடி சேர்த்து 13 ஆவணங்கள், இதுல ஏதோ ஒண்ணு இருந்தா போதும் நீங்க வாக்களிச்சிடலாம். சரி, ஓகே. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அந்த வாக்களிக்கிற செயல்முறையும் வெளியிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன். ஆமா, லைன்ல போய் நிற்போம். லைன்ல போய் நின்னோடனே அதிகாரி 1 நம்மளுடைய ஆவணங்கள்லாம் சரி பார்ப்பாரு. அதிகாரி 2 நமக்கான மைய வைப்பாரு. அதிகாரி 3 அந்த மையையும் நம்ம போட்டோ எல்லாம் பார்த்து செக் பண்ணுவாரு, இந்த நம்பர் தானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் நம்ம அந்த வாக்குச்சாவடி போய் அந்த இவிஎம் முன்னாடி நிற்போம். இவிஎம் போய் முன்னாடி ரெட்ல நிற்கும். கிரீன்ல காமிச்சோடனே நமக்கு யாரை பிடிக்குதோ, எந்த வேட்பாளருக்கு நம்ம ஆதரிக்கிறோமோ அதை வாக்களிக்கலாம். அழிச்சோடனே விவிபேட்ல நம்ம அழிச்ச சின்னம் அந்த விவிபேட்ல வரும். 7 செகண்ட் வரும். 7 செகண்ட் வந்தோடனே பீப் சவுண்ட் கேட்கும். ஆமா, கேட்டு முடிச்சா நம்ம நகரலாம். இன்கேஸ் பீப் சவுண்ட் கேட்கல, விவிபேட்ல நம்ம அழுத்துற சின்னமும் அங்க வரல அப்படின்னா அங்க இருக்கிற தேர்தல் அதிகாரிகிட்ட நம்ம புகாரை கொடுக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிற தகவல். ஆமா, இன்னைக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டியும் கொடுத்திருந்தாங்க. ஆமா, அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் 4.18 லட்சம் தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருந்த இந்த காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பணமும் பொருளுமாக 1,200 கோடி ரூபாய் மதிப்பிலான விஷயத்த இவங்க பறிமுதல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நிருபர்கள் கேள்வி கேட்கறாங்க, இன்னும் பணப்படோட நடந்துகிட்டே இருக்குல்ல, ஏன் தடுக்க முடியலன்னு கேட்கிறப்ப சொல்லுங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நாங்க சொல்றதுக்கு நீங்க எதுக்கு, சரி சொன்னாலும் அங்க பெருசா நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் களத்துல இருந்து வர குற்றச்சாட்டா இருக்கு. பணம் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டே தான் இருக்குன்றாங்க. அது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஒரு முழுப்பான பதில் தான் சொன்னாங்க அர்ச்சனா பட்நாயக்கு. ஆனாங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா புடிச்சிட்டு இருக்காங்க. அந்த செய்தி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமா, இன்னொரு பக்கம் உங்களுடைய பூத் எங்க இருக்கு,
எனக்கு எந்த வாக்குச்சாவடியில ஓட்டு இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். electoralsearch.eci.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி இல்ல மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுக்கு எந்த பூத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதையும் மீறி உங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நாளைக்கு நிச்சயமாக எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய அந்த ஏஜென்ட்ஸை வந்து அந்த வாக்குச்சாவடிக்கு பக்கத்துல போட்டிருப்பாங்க, உங்க வீட்டை சுத்தியும் போட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் எனக்கு இந்த தெருல நான் வீடு இருக்கு, என்னுடைய ஓட்டு எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க நிச்சயமாக பார்த்து சொல்லிடுவாங்க. இந்நேரம் பார்த்து கொடுத்துருப்பாங்க. ஆமா. கொடுக்காதவங்க வேடா போய் அதை அப்ரோச் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வாக்குச்சாவடிகளுக்கு போய் வாக்களிக்கிறதுக்கு வசதியாக முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு மட்டும் பேருந்துகள்ல இலவச பயணம் கொடுக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அந்த தொகுதிக்குள்ள அவங்க டிராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம், மொபைல் போனை வந்து தேர்தல் ஆணையம் எடுத்துட்டு போக தடை வச்சிருக்காங்க. நீங்க வாக்குச்சாவடிக்குள்ள எடுத்துட்டு போக முடியாது, வெளியே வந்து டோக்கன் சிஸ்டம் போட்டு போனை வச்சுட்டு போயிட்டு உள்ள போய் வாக்களிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சும் அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆமா. இன்கேஸ் யாராவது போட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னா 3 மாசம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கப்படலாம்னு வந்து சொல்றாங்க. குறிப்பா இத ஒரு கட்சியை பார்த்து எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியும் பாருங்க அப்படின்னு இப்படிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து சோசியல் மீடியால ஒரு கட்சியும் டார்கெட் பண்ணி பல கட்சிகள் வந்து இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் அப்படி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பட் யாரு பண்ணாலுமே தண்டனை உறுதி அப்படின்னு தான் சொல்றாங்க. மொபைல் போன் உள்ள அலோடு இல்ல. அவ்வளவு அதிகாரிலாம் தாண்டி எடுத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம் தான் தப்பிக்கிறதுல இருந்து. இன்னொரு பக்கம் அந்த பணப்படம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து சொன்னோம், மயிலாப்பூர்ல திமுகவுடைய வேட்பாளர் வேலு அவருடைய உதவியாளர் சத்தியமூர்த்தி வீட்டுல இருந்து ஒரு 2 கோடி ரூபாய் பணத்தை வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையம். 2 கோடி அவருக்கு சம்பளமா கொடுத்துருப்பாரோ? ஆமா, இந்த மாதிரி பிடிச்சிட்டுதான் இருந்திருக்காங்க. குறிப்பா வந்து கோவை தெற்குல அம்மா நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக வேட்பாளர் அம்மான் அர்ச்சுனன் அவருக்கு வந்து திமுக வேட்பாளர் பார்த்தா செந்தில் பாலாஜி பணம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஏகபோகமா நடந்துகிட்டு இருக்கு, நாங்க வந்து புடிச்சு கொடுத்தாலுமே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி வந்து தர்ணால ஈடுபட்டிருக்காரு. இந்த தொகுதியில தேர்தல் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னா அந்த தரப்புல இருந்து பணம் கொடுத்ததான் வந்து அங்கிருந்து வர தகவல் எல்லாம் சொல்லுது. இருந்தாலும் அவங்க அளவுக்கு எங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வேற அவங்களுக்கு இருக்கா. சரி, அதனால எப்படியாவது ரத்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கரூர்ல அதான் நிலவரங்கிறாங்க. டிஎம்கே கொடுத்த அளவுக்கு ஏடிஎம்கே கொடுக்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கா ஏடிஎம்கே காரங்களுக்கு. சரி, ஓகே. ஆனா பணப்பட்டு வாடா நடந்துட்டு தான் வந்து இருக்கு. வெளிப்படையாவே நடக்குது. இது வந்து யாரும் தடுக்கிறதுக்கு இல்ல அப்படிங்கிற போதுதான் வருத்தமா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கோட்டை அழைச்சிக்கணும்னு வந்தாங்க மட்டும் அரசியல் கட்சிகள் திரும்புவாங்க போல தெரியுது. இப்ப நிறைய மாணவர்கள் +2 எழுதி முடிச்சுட்டாங்க, ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க. +2க்கு பிறகு என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கும். அது தொடர்பான தெளிவை ஏற்படுத்துறதுக்காக விகடன் ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்குது. முக்கியமான கல்வியாளர்கள் எல்லாருமே இதுல வந்து பங்கேற்கிறாங்க. இது வர 25ஆம் தேதி, ஏப்ரல் 25ஆம் தேதி நடக்க இருக்கு. சென்னை ராயப்பேட்டையில இருக்கிற அஜந்தா பஸ் ஸ்டாப், எல்லாரும் கேட்டா நிறைய பேருக்கு தெரியும், அந்த இடத்துல இருக்கிற இந்திய அலுவலர் சங்க அரங்கத்துல வந்து நிகழ்ச்சி நடக்குது. விகடனால ஒருங்கிணைக்கப்படுது. அதுல வந்து மாணவர்களும் வரலாம், அவங்களுடைய பெற்றோர்களும் வந்து கலந்துக்கலாம். காலையில 9:30 மணில இருந்து அனுமதி இலவசம் தான். ஆனா நீங்க செய்ய வேண்டியது, இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஒரு கால் கொடுங்க. அப்படி இல்லாட்டி கீழே நாங்க கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்க அந்த லிங்க்ல உங்களுடைய தகவல்களை மட்டும் நீங்க பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில இலவசமாக பங்கேற்கலாம், ஆலோசனைகளையும் பெறலாம். ஆமா, நிச்சயம் வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு அதிர்ச்சி சம்பவம். செய்யாறு பக்கத்துல ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக செய்தி வெளியாச்சு. அவங்க வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக, வீட்டு நிகழ்ச்சிக்காக குடும்பத்தோடு தான் போயிருக்காங்க. அங்க வந்து அவரை வந்து சிலர் வந்து கடத்தி இந்த மாதிரி வன்கொடுமை செஞ்சிட்டதாக செய்தி வெளியாச்சு. இப்போ மகளிர் ஆணையம் தாமாக முன் வந்து உடனடியாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, கூட்டு பாலியல் வன்கொடுமையெல்லாம் நடக்கல, அந்த மாணவி முன்னுக்கு பின் முரணான தகவல் எல்லாம் சொல்றாங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல எதுவும் உண்மையை மறைக்க வந்து காவல்துறை ட்ரை பண்றதா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. நம்ம யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு பார்க்குறப்ப பெகல்காம் தாக்குதல் தான். சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளதான் பெகல்காம் தாக்குதல் வந்து நடந்தது. பெகல்காம்ல கிட்டத்தட்ட 26 பேர் தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொன்னாங்க. இது வரைக்கும் இந்த தீவிரவாதிகள் யாரு எங்க போனாங்கிறத கண்டுபிடிக்க முடியல. எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு தான் வந்து இருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி தாக்குதல் நடக்காதுன்னு சொல்லிட்டு பிஜேபி அரசாங்கம் உத்தரவு வந்து கொடுத்தாங்க. அதுல பிறகு ஆபரேஷன் சிந்தூர்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஆமா, இப்போ ஒரு ஆண்டு முடிஞ்சதுனால பிரதமர் மோடியும் இதை பத்தி பேசியிருக்காரு.
எக்காரணம் கொண்டும் பயங்கரவாதத்துக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது, அந்த பஹல்காம் தாக்குதல்ல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு துணையாக நிற்போம் அப்படின்னு அவர் வந்து மெசேஜ் சொல்லியிருக்காரு. மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இந்த தொகுதி மறுவரை வந்து நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைஞ்சதுல, தொகுதி மறுவரையோட சேர்ந்து மகளிருக்கான அந்த 33% இடஒதுக்கீடு அந்த மசோதாவும் வந்து வீழ்த்தப்பட்டுச்சு. இது ஏன் லிங்க் பண்ணீங்க, லிங்க் பண்ணதுனால தான் அதையும் நாங்கள் தோற்கடிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இந்த நிலையில இதை அரசியலாக்குற வகையில பாஜக தரப்புல ஒவ்வொரு மாநிலங்களையும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகளை எதிர்த்து. அந்த வகையில மகாராஷ்டிராவில் நீர்வளத்துறை அமைச்சர் கிரீஷ் மகாஜன் அவர் வந்து ஒரு மும்பையில ஒரு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. சாலையில வந்து பெரிய ஊர்வலமாக போயிருக்காங்க. அவர் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. அது முக்கியமான ஒரு பகுதி, ரொம்ப டிராபிக் இருக்கிற பகுதியில வர அந்த போராட்டத்தை அறிவிச்சதுனால ஏகப்பட்ட டிராபிக். அதுல ஒரு பெண் வந்து ரொம்ப கோபமாகி, ஏன் இவ்வளவு தூரம் மக்களை வந்து பாதிக்கிற வகையில போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் முகத்துக்கு நேராவே வந்து கிழிச்சு எடுக்கிறாங்க. கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அதுதான் வந்து பெரிய வைரலான விஷயமா இருக்கு. போராட்டம் பண்ணலாம், மக்களை இன்னல் படுத்திட்டு போராட்டம்னா டென்ஷனாக தானே செய்வாங்க. ஆமா, அவங்க சொல்றாங்க அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு, யாருக்கும் பாதிக்கப்படாத இடத்துல அந்த இடத்துல நீங்க போய் போராட்டம் நடத்தலாம், இப்படி முக்கியமான நேரத்துல அதுவும் பீக் ஹவர்ஸ்ல இப்படி போராட்டம் நடத்தணுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கோபம். இப்ப ஏஐயால் உருவாக்கப்பட்ட வீடியோங்கிறது ரொம்ப அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. எது ஏஐ எது ஒரிஜினலே கண்டுபிடிக்க முடியல. இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு மசோதா தாக்கல் செய்ய போறதா சொல்றாங்க. இதனுடைய எந்த ஏஐ வீடியோவா இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ அப்படிங்கிறத போடணுமா, டிஸ்க்ளைமர் மாதிரி. ஆமா, அப்படி இல்லாட்டி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மசோதா தாக்கல் பண்றப்பதான் வந்து தெரியும். ஆனா அவசியம் தான் அது. ஆமா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா சொன்ன மாதிரி எது உண்மை எது போயின்னு கண்டுபிடிக்க முடியல. நிறைய ஃபேக் நியூஸ் பரவுறதுக்கும் அது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருந்ததுனால இது கொண்டு வராங்க. ஆமா, அதே மாதிரி பிரிட்டன்ல ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, உலகம் முழுக்க வரவேற்பு பெற்றிருக்கு. ஜனவரி 1, 2009 அப்புறம் பிறந்தவங்க யாருக்குமே இனிமேட்டு அந்த நாட்டுல சிகரெட் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னா, டொபாக்கோ வந்து பேன் செய்யப்பட்டிருக்கான். உலகத்திலேயே முதல் நாடு நாங்க தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எல்லா நாளும் ஃபாலோ பண்ணாங்கன்னா சிறப்பா வந்து இருக்கும். ஆமா, இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா ஈரான் இடையில அந்த போர் பிரச்சனை இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும். ஆனா வந்து ஈரான் தரப்புல பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்துட்டாங்க. இதனால பாகிஸ்தானுடைய தலையீட்டின் அடிப்படையில் அமெரிக்கா வந்து நாங்கள் இந்த தாக்குதல் நிறுத்தத்தை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டேட் குறிப்பிடாம வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. ஒரு வகையில பாகிஸ்தானுடைய முயற்சிக்கு இது வந்து கிடைச்ச வெற்றி அப்படின்னு பாகிஸ்தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்றைய வானிலை: துவைச்சு போட்ட சட்டை 5 நிமிஷத்துல காஞ்சிரும், குளிச்சு போட்ட சட்டை 2 நிமிஷத்துல நனைஞ்சிரும். அவ்வளவுதான். ஒரு கட்டத்துக்கு மேல எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வாழ பழகிப்ப. சிஎஸ்கே விளையாட போற 8 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிக்கணும். அப்பவும் 2 மேட்ச் தோக்கலாமே. ஏன்பா ஜெயிக்கணும்னே விளையாட மாட்டீங்களா? கல்யாணம் முடித்த கையுடன் விஜய் பிரச்சாரத்தை பார்க்க வந்த தம்பதி பிரச்சார வாகனத்தில் ஏற்றி வாழ்த்திய விஜய். 90s kids, இதுதான் சரியான நேரம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை விஜய் கூட நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்தரன்னு பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது நம்ம தொடர்ந்து 1 வருஷமா 2 வருஷமா அரசியல்வாதிகளே கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு மட்டும் நம்ம வாக்காளர் பெருமக்களுக்கு வந்து கொடுக்கலாம். நம் உரிமையை நாளைக்கு போய் நம்ம நிலைநாட்ட போறோம். அதனால நம் உரிமைங்கிறது நம்ம வாக்காளர் பெருமக்களுக்கு கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. நவராமா வாக்களிங்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.